Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் கோட்டூர்புரத்தை சேர்ந்த ஞானசேகரன் என்பவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்த நிலையில் தற்போது குரல் பரிசோதனைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. முரளி, வணக்கம். விரிவான விவரங்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் ஞானசேகரனை தற்பொழுது தடயவியல் ஆய்வகத்தில் குரல் மாதிரி பரிசோதனைக்காக அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். கடந்த மாதம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஞானசேகரன் என்பவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருந்தார்கள். இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் இந்த விவகாரம் தொடர்பாக அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றம் 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட சிறப்பு குழுவை அறிவித்திருந்தது. அதன்படி அந்த சிறப்பு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதில் ஞானசேகரனுடைய வீட்டில் சோதனை மேற்கொண்டதில் 2 அட்டைப்பட்டிகளில் அவர் பயன்படுத்திய ஆவணங்கள், அதே போன்று சொத்து விவரங்கள் அனைத்தையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் முதற்கட்டமாக சிறையில் உள்ள ஞானசேகரனுடைய வீடு, சம்பவம் நடந்த இடம் என அனைத்து இடங்களிலும் சோதனைகள் நடத்தப்பட்டது. குறிப்பாக ஞானசேகரனை 7 நாட்கள் போலீஸ் காவலருக்கு விசாரணை மேற்கொண்டார்கள். இந்த விசாரணையில் பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் காவல்துறையிலிருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனையடுத்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஞானசேகரனுடைய செல்போன் உள்ள ஆடியோக்கள் குறித்து குரல் மாதிரி பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என அவர்கள் மனு அளித்திருந்தார்கள். அந்த மனுவின் அடிப்படையில் இன்று அவர்கள் தடயவியல் ஆய்வகத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த சைதாப்பேட்டை நீதிமன்றம் இன்று விசாரணை செய்யவும் ஒரு உத்தரவை பிறப்பித்தனர். இதனையடுத்து மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் இந்த குரல் பரிசோதனை நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் குழல் மற்றும் சிறையில் இருந்து தற்பொழுது டிஜிபி அலுவலகத்தில் அருகே இருக்கக்கூடிய தடயவியல் ஆய்வகத்தில் தற்பொழுது ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்த சோதனை முடிந்த பிறகு மீண்டும் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்க இருப்பதாக காவல்துறை தரப்பில் இருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி. Taste the Daily.